வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு லக்னத்தில் சனி, சனீஸ்வரன், விரிவான பலன்கள். அதாவது 9 கிரகங்களில் நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். 7.5 சனி வந்துருச்சு, சனி திசை வந்துருச்சு, சனிக்கிழமை நான் எதையும் பண்ண மாட்டேன், 7:30 மணின்னு கூட பேசிடாத, 8ஆம் நம்பர்னால் எனக்கு அலர்ஜி, கருப்பு ட்ரெஸ்ஸுனால் வேண்டாம். இப்படி சனீஸ்வரன் அப்படின்னால ஒரு தனி பயம் உண்டு, தனி மரியாதை இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு 9 பேரில் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சனி கொடுத்தார், எவர் தடுப்பார்? சனி திசையில் இமாலய கொடிகட்டி வாழ்ந்தவங்க, பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்தவங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் யோகி கிரகமே சனியாக இருக்கும். அவங்களாம் சனிக்கிழமை என்ன பண்ணாலும் யோகம்தான், 8ஆம் தேதி என்ன பண்ணாலும் யோகம்தான். சனிக்கு அவ்வளோ பவர். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவங்க ஒரு தனிமை விரும்பி, அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடையும் அட்டாச்மெண்ட் ஆகி பேச விரும்புறது இல்லை லக்னத்தில் சனி. ஏன்னா அவர் ஒரு ஸ்லோ பிளானட், விரக்திக்கானவன், வைராகியத்துக்கானவர் சனீஸ்வரன். விரக்தியும் இருக்கும், வைராகியமும் இருக்கும். ஒருத்தர் வேணானாங்கன்னா வேணாம் தான், ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான். சனி லக்னத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா 3 நாளைக்கு உங்க கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய இருக்கும். சனிக்கு மட்டும் இது பொருந்தும். லக்னத்தில் சனி 3ஆம் இடத்தை பார்ப்பார். அது இளைய சகோதரிகள், சகோதரனை குறிக்கும். இவங்களுக்கு இருந்தாங்கன்னா, இல்லை சிலருக்கு இல்லை, இருந்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது நெருக்கடிகளை கொடுத்துரும். இவங்களுக்கு இயற்கையாகவே கண் பிரச்சனை, காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, இதனால் இவங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால். சிலர்லாம் எனக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, சளி தொந்தரவுனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு லக்னத்தில் சனி இருந்தால் சொல்லுவாங்க. லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கும். உறவில் இல்லாமல் அந்நியத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். இவங்க உறவில் தான் நான் கல்யாணம் பண்ணேன், உள்ளூருக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பு இலையோடிட்டுருக்கும், ஹாப்பியாக இருக்காது, நெருக்கடிகள் இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும், நிர்வாகத் திறமை பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எதையாவது ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அதுக்காக உழைப்பாங்க. ஏன்னா சனி உழைப்பு கிரகம், அதுக்காக இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளானட் தான் சனி. சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிக்க விரும்பாது, சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கும். இவங்களுக்கு அதுவே பரிகாரம்னு வச்சுக்கலாமே, எளிமையாக இருக்கிறது பரிகாரம் லக்னத்தில் சனி இருந்தால். சில நேரம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 45 வயசுனா சில நேரம் அப்படி தாடி அப்படியே முடிகிடியெல்லாம் வெட்டாமல், ஹேர் கட் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க, பரட்டத்தலையோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் லக்னத்தில் சனி இருந்தால் நம்ம சொல்லலாம். லக்னத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு சில நேரங்களில் புத்திர தாமதம் ஏற்படுகிறது, புத்திர தோஷம் ஏற்படுகிறது. சிலருக்கு குழந்தை உருவானதே எனக்கு தெரியாது சார், 3 மாதம் கழித்து 2.5 மாதம் கழித்து செக்கப்புக்கு போகிறேன், அப்போ குழந்தை கன்சீவாக இருக்குங்கிறாங்க. ஒரு 45 நாள் கழித்து போகிறேன், செக் பண்ணுறேன், கன்சீவாக இருக்குங்கிறாங்க, எப்படின்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்துடுது. முதல் குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தை பிளான் பண்ணியிருப்பாங்க, கன்சீவ் ஆனது தெரியாமல் இருந்திருக்கும். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் அப்போ போய் செக் பண்ணும்போது ஆமாம் சார் கன்சீவாக, 2வது குழந்தை உருவாகும் போது எங்களுக்கு 45 நாள் கழித்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சனியோட வேலை. தூர தேசத்துக்கு அனுப்பிடும், வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் அனுப்பிடும். இவங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறதா பலம், வளர்ச்சி, வெற்றியை கொடுக்கும். இவர் பிறந்த உடனே வீட்டில் ஏதாவது ஒரு கர்மம், யாராவது முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, இவங்க வயிற்றில் இருக்கும்போது இறந்துட்டாங்க, பிறந்த ஒரு வயசுக்குள்ளே, பிறந்த ஒரு 3 வயசுக்குள்ளே இறந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருந்தால் குலதெய்வத்தில் சில நேரங்கள் குழப்பம் இருக்கும். சில காலம் குலதெய்வம் போக விடாது, சில காலம் குலதெய்வத்தின் போய் சில சிரமங்களை சந்திப்பாங்க. ஆனால் குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் லக்னத்தில் சனி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா.
ஏன்னா ரொம்ப விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத. அதே போல் லக்னத்தில் சனி இருந்தால் இவர்கள் பராமரிக்காத நிலம் இருக்கும். இவங்க நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இடம் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு பராமரிக்காத வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இடிஞ்ச வீடு, பராமரிக்காத வீடு, பராமரிக்காத இடம், பராமரிக்காத நிலம் கன்ஃபார்மாக இருக்கும். இவங்க இதில் கன்ஃபார்மாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு மனைவி சார்ந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்புகள் வாழ்க்கையில் வராமல் இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கசப்பை எட்டி பார்க்கும். சிலருக்கு, நிறைய பேருக்கு லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் சில கசப்பு. ஒரு குழந்தைக்கு இடைவெளி. ஒரு பையனுக்கு 15 வயசு, ரெண்டாவது குழந்தைக்கு 6 வயசு, இப்படி லக்னத்தில் சனி இருந்தால். ஒரு குழந்தை கரு அழிஞ்சிருச்சு, வயிற்றுலையே 4 மாதம் 3 மாதத்தில் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாறிடுவாங்க. ஒரு இடத்துல இருக்க விடாது, மாற வச்சிடும். தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாற வச்சிடும் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருந்தால் எங்கே பார்க்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வயது முதிர்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. 50 வயசுக்காரங்க, 80 வயசுக்காரங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. தூர தேசத்துக்காரங்க, வேறு மொழி பேசுகிறவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வேறு ஹிந்தி தேசத்துலேருந்து வந்தேன், தெலுங்கு தேசத்துலேருந்து வந்தேன், மலையாளத்துலேருந்து வந்தேன், இவங்களாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வச்சிடும் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால. அதே போல் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க நிர்வாகிகளாகனா மேனேஜர் மாதிரியே சூப்பர்வைசர் மாதிரியே வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். உங்கள் சொத்து, பூர்வீக சொத்து இருக்குது, எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க. சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த சொத்து அமையுது, சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில், சிலருக்கு யூரினரி தொந்தரவு, யூரின் பிரச்சனை, யூரின் டிஸ்டர்பாக இருக்குது, போகிறது வர்றது சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சிலருக்கு கண்கள் செவந்துக்கும், அடிக்கடி கண்களில் சிவப்பு இருக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் என்ன தொந்தரவு அப்படின்னா, தந்தையாருக்கு அவங்களோட உங்களுக்குன்னு வச்சுக்கோமே, உங்களோட பெரியப்பா சித்தப்பா உறவு ஜொலிக்காது, சிறப்பு இருக்காது. லக்னத்தில் சனி இருந்தால் தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போகிற மாதிரியான அமைப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் சிலருக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் கண்டிப்பாக வரும். லக்னத்தில் சனி இருப்பவங்களுக்கு முகத்தில் இந்த புள்ளியாக வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, வெட்டுத்தெலும்பாகிறது, முகத்தில் ஏதாவது ஒரு அங்கவீனம், அதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறது, இதெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். சிலர் டை அடித்து சேரில் சேருவாங்க, இவங்களுக்கெல்லாம் லக்னத்துலேயே சனி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். லக்னத்தில் சனி இருந்தால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தில் சனி இருந்தால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு புத்திர தாமதம், குழந்தை லேட் ஆகும். இளைய சகோதர சகோதரி லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு, இளையவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களோட ஹையர் டிகிரி, ஹையர் எஜுகேஷன் வெளியூரில் இருக்கும், இல்லை எஜுகேஷன் பாதிக்கப்படும், இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் இடைவெளி வந்துடும், இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் வெளியில் வேறு கோர்ஸ் எடுத்து மாறி படிக்கிற மாதிரி வந்துடும் லக்னத்தில் சனி இருந்தால். அதே போல் லக்னத்தில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு, சளி தொந்தரவு, டயர்ட்னஸ் ரொம்ப வந்துடும். உங்களுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பழமை ரொம்ப விரும்புவீங்க, பழைய கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய கற்பனா சக்தி, கற்பனா திறன் அதிகமாக இருக்கும். அதே சமயம் மறதியும் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருக்கும்போது அவ்வளவு ஒரு விஷயத்தை அது சொல்லுது. லக்னத்தில் சனி இருந்தால் எங்கே பார்ப்பாருன்னு சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே 10ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு சின்ன வயது, அதாவது ஒரு 50, 45, 50 வயதுகளுக்கு மேலேயே மோஷன் ப்ராப்ளம், யூரின் மோஷன் ப்ராப்ளம், முழங்கால் பிரச்சனை, கை கால் வலி, இந்த டிஸ்டர்ப் வந்துடும். இவங்கெல்லாம் எக்ஸசைஸ், வாக்கிங் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் தாய் தந்தையரின் ஒற்றுமை குறைவே, அம்மா அப்பா ஒற்றுமை வீக்காக தான் இருக்குது. 80% ஒத்து வருது, பொருந்தி வருது. தாய் தந்தையருடைய ஒற்றுமை ரொம்ப குறையுது. லக்னத்தில் சனி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமனாருங்கிற உறவுனால் பெரிய பிரயோஜனம்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும். உங்கள் மனைவி வழியில், உங்கள் வழியில் கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்க, 20 வயசில், 25 வயசில்.
மனைவி வழியிலையோ உங்கள் வழியிலையோ கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம், சமுதாயம் மாறிய திருமணம், சமுதாய உட்பிரிவுக்குள் திருமணம் செய்தவர்கள் கட்டாயம் உண்டு. ஒருத்தரோ 2 பேரோ உங்கள் வம்சாவளியில் திருமணம் இல்லை, திருமணமே இல்லை, திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. இதில் சித்தப்பாவாக இருக்கலாம், மூத்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. திருமணம் இல்லாமல். அதே போல் உங்களுக்கு தந்தையினுடைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா பொருளாதாரம் வந்தால் மிச்சம் பண்ண விடாது. வரவுக்கு மீறிய செலவு தந்தைக்கு இருக்குது. லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு தந்தைக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருது. லக்னத்தில் யாருக்கு சனி இருந்தாலும் உங்கள் வம்சத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஃபஸ்ட்டு சொத்து வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக அது இருக்காது. இல்லை ஃபஸ்ட்டு சொத்தில் வெள்ளங்க இருக்கும், வாஸ்து தோஷமாக இருக்கும், நல்ல நிறைவாக இல்லை, நெருக்கடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கும். முதல் வாங்கின வாகனத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க, இருக்காது. லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அந்த முதல் வாகனம் எப்படி கொடுக்குறீங்க தெரியுமா? யாருக்காவது உறவுகளுக்கு மேக்சிமம் அவங்க கொடுக்குறாங்க, இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பை காட்டுது. அப்போ ஒரே கிரகம் லக்னத்தில் சனிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எத்தனை விஷயத்தை பேசுகிறோம் பாருங்கள். லக்னத்தில் சனி இருக்கிறவங்க வீட்டில் கொடி சுற்றி குழந்தை பிறந்தது, மாலை சுற்றி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, இருப்பாங்க. லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்குதோ அவங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னம், துலா ராசி துலா லக்னம், மகர ராசி மகர லக்னம், மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு யாருனாலும் சரி அவங்களுக்கு வந்து பாருங்கள் தாய்ப்பாசம் அதிகம், தாய்ப்பாசம் ஓவராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வேல்யூபிளான ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க லக்னத்தில் சனி இருந்தால். ரொம்ப சமுதாயத்தில் வேல்யூபிளான ஒரு பர்சன் ஃப்ரெண்டாக வந்துடுவாங்க. அந்த நபர் உழைப்பால் உயர்ந்தவராக இருப்பார், அந்த ஃப்ரெண்டாக வரவர். உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது கல்யாணம் பண்ணாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, லேட் மேரேஜ் பண்ணவங்க இவங்க இருப்பாங்க. உங்கள் நண்பர்கள்லேயே ஒருத்தங்க அப்படி இருப்பாங்க. இப்படி இன்றைக்கி நாள் முழுவதும் இதை பேசிகிட்டே போகலாம். லக்னத்தில் சனி இருந்தால் எல்லாமே எங்கள் குருமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் பொருந்தி வரும். உங்கள் ஜாதகத்தையும் வச்சு ஆய்வு பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளப்படும்.